சொல்லுங்கள். வணக்கம். என் பேர் ஜாஸ்மின். நான் வந்து பாளையங்கோட்டை தொகுதி ஃப்ரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் வரேன். நான் வந்து ஒரு பார்ட்டி மெம்பர் தான். நான் பார்ட்டியில் எந்த பொறுப்பும் கிடையாது. த ரீசன் நான் வந்து இதை அப்ளை பண்ணது வந்து தலைவர் தளபதியோட ஆட்சியில் வந்து மகளிருக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய விமன் வந்து ஷுட் கம் ஃபார்வர்ட் டு சர்வ் த சொசைட்டி. ஸோ அந்த ஒரு பேசிஸில் ஐ தாட் ஐ ஷுட் ட்ரை ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனரபிள் சிஎம் வந்து எல்லா கேண்டிடேட்ஸையும் மீட் பண்ணாங்க, எல்லார்கிட்டேயும் பேசினாங்க, ஃபீட்பேக் எடுத்தாங்க அண்ட் அட்வைஸ் பண்ணாங்க. ஆல் ஆஃப் அஸ் ஒர்க் கொலாபரேட்டிவ்லி டு வின் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பார்ட்டியில் மெம்பர் அல்ல, பட் என்ன பண்ணுறீங்க? நான் பார்ட்டியில் ஐ ஹாவ் அ மெம்பர்ஷிப், பட் அதர்வைஸ் ஐ எம் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அது என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கேன். ஐடி ப்ரொஃபஷனலாக திமுகவில் ஒரு மகளிராக இருந்து ஒரு தொகுதி கேட்கணும்னு தோண வச்சது காரணம் என்ன? நான் வந்து என்னோட லெகசி பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் பயங்கரமான கலைஞர் ஃபேன்ஸ், ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெகசியில் வளர்ந்தது. டாக்டர் கலைஞர் வந்து உயிர்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது. தந்தை பெரியாரின் கொள்கைகள் வந்து அவ்வளோ இம்பைப் பண்ணி வளர்ந்தது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ளஸ் ஆனரபிள் சிஎம் தலைவர் தளபதி வந்து அவர் மேலே அவ்வளோ அன்பு, அவர் பண்ணியிருக்க இந்த சொசைட்டிக்கு அவர் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து அவர் பண்ணது வந்து ட்ரெமெண்டஸ், எஸ்பெஷலி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன். நான் முதல்வன் ஃபார் த யூத், இதெல்லாம் வந்து வெரி empowering schemes which many of the governments don't do, and our state is like a model state to many other states. நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ஸை ஈவன் இன் கேனடா they are adapting it. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்க. ஒரு திமுகவுடைய சாதனையாக மகளிருக்கான உரிமைகளை சொல்லும்போது, மகளிர் திட்டங்கள் சொல்லும்போது, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயதான வரையிலும் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகிறாங்க, சொசைட்டியில் வெளியில் நடந்து போகக்கூடிய அளவு கூட சேஃப்டி இல்லை, லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆஸ் எ உமன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? As a woman, I see everywhere, across the world, there is crime. No government, nobody can make it like zero crime, right? But the women here have been protected in the மகளிர் அண்ட் குழந்தைங்க வந்து இந்த ரெஜிமில் கண்டிப்பாக ரொம்பவே பாதுகாப்பாக ரொம்பவே கேர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். பட் அவங்க குற்றச்சாட்டு இன்சிடென்ட்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ணா சொல்லி ஆகட்டும், இப்போ நடந்துருக்கிற விடாதிகள் ஆகட்டும், நிறைய இன்சிடென்ட்ஸ் அவங்க வந்து அப்போசிஷன் என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது உங்களுக்கு உண்மையிலே ஃபீல் ஆகுதா? ஒரு சேஃப்டி இல்லைங்கிறது ஃபீல் ஆகுது. சேஃப்டி வந்து ஒரு கவர்மெண்ட் மட்டும் கொடுக்க முடியாது. சேஃப்டிங்கிறது தேர் ஷுட் பி பர்சனல் சேஃப்டி. நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்ம காஷியஸாக இருக்கணும். த சொசைட்டி ஆல் டுகெதர் வந்து விமனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஸோ இட் டசன்ட் லை வித் த கவர்மெண்ட் அலோன். இது வந்து ஒரு சொசைட்டியோட ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, என் பேர் ஜாஸ்மின், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தொகுதி. இப்போ நிறைய பேர் வந்திருந்தா கூட நான் வந்து என்னுடைய ஊர், ஏன்னா நான் படித்தது, நான் வளர்ந்தது எல்லாமே வந்து ஆலங்குளம் தொகுதி தான். எங்கள் அம்மா அப்பா டீச்சர்ஸ், அதனால் வந்து எல்லா பக்கமும் போய்கிட்டு இருப்பாங்க. சேஞ்ச் ஆகும்போது அந்தந்த ஊரில் ஒரு 3 வருஷம் அது மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு தொடர்பு கிடச்சிது. நான் டாக்டராக இருக்கிறேன் அப்படிங்கிறதே, அதுவும் சென்னையில் வந்து எனக்கு இன்னொரு பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா, நான் தான் நம்ம கலைஞர் ஐயா அவர்களுக்கும் ஒரு 15 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறது நம்ம பாரத் ஸ்கேனில் தான் நான் ஸ்கேன் பண்ணுவேன். ஸோ அவங்க ஃபேமிலிக்கு நான் ஒரு மருத்துவர். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு என்னை பற்றி, அவங்க குடும்பத்துக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நம்ம டாக்டர் எப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக எனக்கு வந்து சேவை பண்ணணும்னு ஒரு ஆர்வம் உண்டுங்கிறதும் நம்ம தலைவருக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இந்த தடவை அந்த உரிமையில் தான் நான் வந்து இந்த தடவை நான் வந்து சீட்டு நான் இது பண்ணேன். 2வது, நான் தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 10 பெரிய மாபெரும் கண் சிகிச்சை முகாம்னு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா, நீங்கள் கண்ணே தெரியாமல் ஊரில் தடவிக்கிட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாத்துக்கும் போய் ஒவ்வொரு கிராமமாக போய் அவங்களெல்லாம் ரீச் பண்ணி கொண்டு வந்து, அட்டெண்டர் யாரும் தேவையில்லை, நான் இருக்கிறேன்னு சொல்லி பஸ்ஸில் கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி திருப்பி பஸ்ஸிலே கொண்டாந்துங்க விட்டு ஒரு பைசா கூட செலவு கிடையாது. அவங்க சாப்பாடு செலவு, தங்குற இடம், லென்ஸு எல்லாமே ஃப்ரீ. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்க பையன் கூட பண்ணாததை நான் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஆலங்குளம், தென்காசி அந்த தொகுதி எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் அப்படின்ட்டு அந்த உரிமையாக வந்து நம்ம டாக்டர் இமானுவேல் அப்படின்னா அது நான் தான், நம்ம டாக்டர்னாலே வந்து டாக்டர் இமானுவேல் தான் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நேம். அது காரணம் என்ன அப்படின்னா, நாம் பண்ணின ஒரு தன்னிகரற்ற ஒரு செயல்.
இன்றைக்கி ஏன் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, இன்றைக்கி நான் எந்த கோஷ்டியுமே கிடையாது. நான் என்னை பொறுத்த சொல்லுவோம், நான் ஒரு தொகுதிக்கு பொதுமுகம். நான் முன்னாடி எம்பி எலெக்ஷனுக்கு நான் கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஆனால் அது கடைசி நிமிஷத்தில் தலைவர் காங்கிரஸுக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படுறதுனால எனக்கு கிடைக்காம போச்சுது. ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. இந்த தடவை கண்டிப்பாக நான் தொகுதிக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். தொகுதி மக்கள் என்னை வேணும்னு நினைக்கிறாங்க. தொகுதி மக்கள் இதே மாதிரி டாக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும், டாக்டர் கண்டிப்பாக நமக்காண்டி ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு மக்களோட மக்களாக உட்காந்து அந்த ஐகேம் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பண்ணி காமிச்சு, யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு. ஸோ அந்த வந்திருக்க அந்த மற்றவங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்றைக்கி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்டிங்கன்னா நம்ம டாக்டர் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கூட வந்தவங்க கூட. ஏன்னா அந்த அளவுக்கு தொகுதியை நல்லா ரீச் பண்ணியிருக்கேன்.